புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய கன்னி ராசி. 12 ராசிகளில் அபூர்வமான ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது கன்னி ராசிக்கு பொருந்தும். ஏன் இந்த அபூர்வம்? காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த ராசிக்கு ஒரு அபூர்வ நீதியும் அபூர்வ குணாதிசயமும் அபூர்வ சக்திகளும் உண்டு. ஒரே ராசியில் ராசிநாதன் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற அதிசயம் அபூர்வம் இந்த ராசியிலே நிகழும். புதன் பகவான் வித்தைக்கு பேர் போன புதன் பகவான், வாக்குக்கு பெயர் போன புதன் பகவான், உலக ஞானத்திற்கு பெயர் போன புதன் பகவான், கணக்கிற்கு பெயர் போன புதன் பகவான் ஒரே ராசியில் ஆட்சியும் பெற்று எந்த ஒரு கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற வீட்டில் உச்சம் பெறாது. இந்த புதன் பகவானுக்கு மட்டும், இந்த கன்னி ராசிக்கு மட்டும் அந்த மிதுனத்தில் புதன் ஆட்சி பெறுவார், ஆனால் உச்சம் பெற மாட்டார். எந்த ஒரு கிரகமும் 9 கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற இடத்தில் உச்சம் பெறுவதில்லை. கன்னிராசிக்கு மட்டும் அந்த அபூர்வம் என்பது உண்டு. இப்போ அபூர்வ ஃபியூச்சர்ஸ் குணாதிசயங்கள் உண்டு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025ல் ஏற்கனவே சொன்னோம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வரக்கூடிய ஒரு அபூர்வ ஆண்டாக இந்த ஆண்டு ஒரு அன்யூஷுவலான ஒரு இயர். ஒரே வருஷத்தில் 3 பயிற்சிகள், முக்கிய நிகழ்வுகள் வருகிறது. இதில் சனி பயிற்சி முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பெயர்வார். அது கன்னிராசிக்கு கண்டக சனியாக பார்க்கப்படுகிறது. இதுவரை 9ஆம் வீட்டிலிருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பெயர்வார். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசியில் இது நாள் வரை 1.5 ஆண்டுகளாக வாசம் செய்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் பெயர்வதும், உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் 6இல் பெயர்வதும் மிகப்பெரிய பாசிட்டிவான யோகமான ஒரு விஷயம். இப்போ கன்னிராசிக்கு என்னென்னலாம் நல்லது, சாதக பாதக பலன்கள் வருகின்ற புத்தாண்டில் 3 பயிற்சியும் சேர்த்து அதற்கு உண்டான தீர்வுகளை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது, நீங்கள் கன்னிராசியாக இருந்தாலோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கன்னிராசியில் இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கேயோ இருக்கக்கூடிய இல்லை எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. இன்னைக்கு கன்னிராசி 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 7இல் மாறும் கண்டக சனியாக வருகிறார். கண்டக சனி அப்படின்னோடனே நம்ம உள்ளதை உள்ளபடி உறக்க சொல்லக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆஸ்ட்ராலஜர். கன்னிராசி 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய சோகங்களை ஏற்படுத்துவார், சில துக்கங்களையும் தடைகளையும் ஏற்படுத்துவார்னு சொல்றது முற்றிலுமான பொய். கன்னிராசியில் சனி பகவான் ஆனவர் 11 ராசியிலும் இடம்பெறாத சுபத்துவத்தை கன்னிராசியில் உட்காரும் போதோ கன்னிராசியை பார்க்கும் போதோ பெற்றே தீருவார். கன்னிராசியில் கண்டக சனியாக வரக்கூடிய சனி பகவான் அது மோட்சஸ்தானமாக வருவதனால இதுவரை பார்க்காத மிகப்பெரிய ஆலய தரிசனங்கள், கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய அபூர்வ தெய்வங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் யோக்கியதையும் தருவார். இது ஆன் த நெகட்டிவ் சைடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸு, கான்ட்ரவர்சிஸையும் ஏற்படுத்துவார். ஆனால் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது, ரொம்ப வருஷமா இருந்து வந்த கடன் தொல்லைகள், பண தொந்தரவுகள், கொடுக்கல் வாங்கல் பைசல்களில் இருந்து வந்த தகராறு, பஞ்சாயத்துகள், நோய் வாய்ப்பட்டு அதற்கு நிறைய பைசாவை செலவழிக்கிறது. இந்த எதுக்கு வேணால் பைசா செலவழிக்கலாம், நோய்க்காக செலவழிக்கும் போது அதில் பிரயோஜனமும் இல்லை, வலியை வேற தாங்கணும், பைசாவும் செலவாகும், எந்த உருப்படியான வேலையும் செய்ய முடியாது, நம்மளை வேற ஒருத்தர் பார்த்துக்கணும்.
ஆக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு தான் சொல்கிறோம். அதில் அவஸ்தைப்பட்டு வந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தாண்டை சொல்லலாம். ஆக மறைமுக எதிரிகள் இவர்களுடைய தொல்லை, நேர எதிரி வந்தாலே கஷ்டம். மறைஞ்சு நின்று தாக்கக்கூடிய எதிரிகளை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகிறது? மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய எதிரிகளுடைய சில சிம்டம்ஸை நான் சொல்றேன். இனிக்க இனிக்க பேசுவார்கள். உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பேசுவாங்க. உங்களை சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபடுத்த முயற்சி பண்ணுவார்கள். தேவையில்லாத உங்களுக்கு மற்றவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்துவார்கள். இது மூணும் அவங்களுடைய ஹேபிட்ஸா இருக்கும். 2, இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வாய்ப்புகள் அதிகமாக அமையும். இதனால் வரைக்கும் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும். அது ஒன்று. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குரு பகவான் 9லேருந்து 10க்கு வரும்போது நல்லது நடக்கும். எதில் நல்லது நடக்கும்? உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும். ஆனால் வேலையில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பார். ஸ்வீட் டிஸ்டர்பன்சஸ் சொல்லுவாங்க. வெண்ண மாதிரி பேசி உங்கள்கிட்ட வேலையை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. வேலை வாங்கிறதுக்கு பண்ணுறது அவரோட வேலை. எடிட் பண்ணிக்கப்பா. உங்கள்கிட்ட வேலை வாங்கிறது அவருடைய வேலை. ஆனால் அதை நயவஞ்சகமாக வாங்கிறது தப்பு. வெளிப்படைத்தன்மையோடு வாங்குவது கரெக்டு. இது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகப்படியான வேலையை வாங்கக்கூடும், வெண்ண மாதிரி பேசி. அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தூரத்து பிரயாணம் பண்ணி மிகப்பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் நிறைய எதிரிகள் புதுசாக உருவாவாங்க. அந்த எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டுக்கிட்டே வரணும். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய 4 விஷயங்களை சொல்கிறோம். முதல்ல, தெரிஞ்ச விஷயங்களை கூட சில இடங்களில் தெரியாத மாதிரி போய்க்கணும். இது 1. புரிஞ்ச விஷயங்களையும் புரியாத மாதிரி நடந்துக்கணும். 2, ஆஹா எனக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு கொஞ்சம் உற்சாகப்படுற மாதிரி மற்றவங்க முன்னாடி நடந்துக்கூடாது, கண் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3, வேலை செய்கிற இடத்துல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எதையும் எதிர்பார்க்காம 1 வருஷம் இருக்கணும். 5, எல்லாத்துக்கும் மேலே கணவன் மனைவிகிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது குடும்பம் 2ஆக சிதையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கோவப்பட்டுட்டு பேசிட்டு இந்த வார்த்தையை பேசிட்டாரே என்னுடைய கணவர், இந்த வார்த்தையை பேசிட்டாலே என்னுடைய மனைவி அப்படின்னு வருத்தப்பட்டு மனசு நொந்து போய் குழந்தைகள் அப்பா பக்கம் கொஞ்சம் அம்மா பக்கம் கொஞ்சம் அல்லாடக்கூடிய நீங்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் பெத்த குழந்தைங்க எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. அவங்க எதுக்கு அனுபவிக்கணும்? ஒரு கணவன் மனைவி பிரியலாம். ஏன் பிடிக்கலைன்னா விவாகரத்து கூட செய்யலாம், தப்பே இல்லை. ஒரு தாய் தந்தை பிரிவதோ விவாகரத்து செய்வதோ மிகப்பெரிய தவறு. குழந்தை பெத்தாச்சினாலே மினிமம் 20 வருஷ ப்ராஜெக்ட் சேருது. அது நடுவில் நான் எந்த காரணத்துக்காகவும் நான் அதை உடைக்கிறேன்னு சொன்னால் அது பாவம். இதை மனசில் வச்சு செயல்படணும். இந்த 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் வருவதனால வாகன மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடந்தே தீரும்.
சனி பகவான் சமசப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பதினால் பிடிவாத குணம் அதிகமாகவும் வீண் பிடிவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஈஸ்வரனை நினைச்சு நிறைய தியானம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் தீர்வு. புதிய நட்புகள் நிறைய வரும், அதனால பிரச்சனைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணை மீது சந்தேகங்கள் அதிகமாக தோன்றும். இங்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த இடம். முதல்ல சந்தேகம் வந்தால் யார் மேலே சந்தேகப்படுறோமோ அவங்களோட நிம்மதி அடுத்தது தான் போகும். நம்ம நிம்மதி தான் முதல்ல போகும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கன்னிராசினியர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். அது டெம்பரரி தான், பர்மனன்ட் இல்லை. கட்டிடத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து கன்னிராசி நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண நிச்சயங்கள் நடத்தப்படலாம், திருமணங்கள் நிச்சயமாகலாம் இந்த ஆண்டுக்குள்ள. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பார்க்கும்போது முதல் தீர்வு மறுக்க முடியாத தீர்வு. திருநள்ளாறில் வீட்டில் காரைக்காலில் பக்கத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை கோவிலுக்கு போய் நல தீர்த்தத்தில் நீராடி நல்லெண்ணெய் தீபம் ஏற்று அபிஷேகம் செய்து, சனீஸ்வரனுக்கும் அபிஷேகம் செய்து, தூணில் இருப்பார் சனீஸ்வரன், அபிஷேகம் செய்து திருக்குவளை மலரை அவருக்கு சாத்தி, கருங்குவளை மலரை சாத்தி, இதை எடிட் பண்ணிக்கப்பா, கருங்குவளை மலரை அவருக்கு சாத்தி, அதுக்கு பிறகு வெளியே வந்து வஸ்திரதானம் அன்னதானம் வழங்கும் போது ஏழை எளியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் உண்டாகும். 2, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரும்பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும். இது எல்லாத்தையும் விட 3வது பிராயச்சித்தம்னு பார்த்தீங்கன்னா, அனாதை குழந்தைகள், பெண் குழந்தைகள், 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கல்வி உதவி, நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உதவி, நீங்கள் பெரிய பணம் படைத்தவராக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், கொடுக்கணுங்கிற மனசு வேணும். பணம் கொண்ட பெயர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பணம் செல்வதில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அப்படிங்கிற கண்ணதாசனின் சொல்லிற்கேற்ப, எடிட் பண்ணிங்கப்பா, அப்படிங்கிற வாலியின் சொல்லிற்கேற்ப நீங்கள் கொஞ்சம் மனசு திறந்து அநாத குழந்தைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனைகள் இந்த புத்தாண்டில் அமையும் என்று கூறி, என் உயிரினும் மேலான கன்னிராசி பெருமக்களே, மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷப ராசி. ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலைன்னா இந்த வீடியோவுக்கு இந்த கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி 2-3 நிமிஷம் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு 2025. இதில் 12 ராசிகளில் ரொம்ப உயரிய சுப பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் தராசில் முதல் படியாக நிற்கக்கூடியது ரிஷப ராசி. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆக இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலோ, உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியாக இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ரிஷபம் அதாவது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு
இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள், ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள்: 1 மார்ச் 29, 2025 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த 3 முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில். இதில் முதல்ல சனி பயிற்சி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதனால என்ன பலன்கள் விரிவாக பார்ப்போம். அடுத்தபடியாக குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போக போகிறார். ஆனால் அது மிதுன ராசி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது புதனுடைய வீடு, குரு பகவானுக்கு ஆகாத வீடு 2. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திலும் மாறப்போகிறார்கள். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இதனால் என்ன பலன்கள்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க. ரிஷபராசி பாயிண்ட் நம்பர் 1. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ 95 அவுட் ஆஃப் 100 மார்க் கொடுக்கலாம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவிட்டியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கிறது. 1. இதுக்கு என்ன காரணம்? தற்சமயம் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்வார். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளை கடந்து வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியது 7.5 சனி 7.5 வருஷங்கள், அஷ்டம சனி 2.5 வருஷம். இது ரெண்டும் சேர்த்தாக்க 10 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான். மிச்சம் உள்ள 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டில் ராசியின் 3, 6, 11 இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார். பொதுவாக 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ரிஷபராசிக்கு இப்போ இது ரெண்டுமே கிடையாது, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரேர் அக்கேஷன்ஸில் இந்த 7.5 சனியிலும் கூட அஷ்டம சனியிலும் கூட ஆண்டியாக இருந்தவர்களை அரசனாகவே மாற்றிருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு, அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துக்கு தாண்டி 11ஆம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் உட்கார். பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார். இது கிடைக்கப்பெரியாத பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? முதல்ல நல்ல மனநாள் அமைவது, நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்கிறோம். நல்ல கணவன் அமைவது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்கிறோம். சரி, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க, நிறைய சொத்து இருக்குது, ஊர் முழுக்க இது இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, நல்ல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் பணம் இருக்குது, நினச்சா எதை வேணால் வாங்க முடியும், எங்கே வேணால் போக முடியும். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை, தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? சில பேர் வீட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் புத்திர பாக்கியம் இருக்குது, ஆனால் அந்த புத்திர பாக்கியத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இது அடுத்த பாக்கியம். நல்ல குழந்தை பிறக்கணும், அது ஒரு பாக்கியம். அந்த குழந்தை கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிது, அவ்வையின் வாக்கை கேட்கணுங்க. நம்மளை பாருங்க, 2 கண்ணு தெரியணும், நல்ல கை கால் வேலை செய்யணும், உடம்புல ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடிக்கான சொத்து. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் கோடியை தரேன், ஹார்ட்டை மட்டும் எழுதி எனக்கு கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே 10 லட்சம் கோடி பெருமானம், அதுக்கும் மேலான ஒரு பொருள் இருக்குது. நாம் தான் அதை கண்டுக்கிறது இல்லை, நம்மளுடைய உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு இயற்கையாக நிறைய வரங்களை கொடுத்துருக்கார். அப்போது
இந்த மாதிரி அருமையான பலாபலன்களை 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 9ம் 10க்கும் உடையவர் போய் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது கிடைக்கப்பெறாத பாக்கியங்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றங்கள். எந்த தொழில், என்ன முன்னேற்றங்கள்? ரிஷபராசியில் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்றீங்க. குறிப்பிட்ட சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது அரசியலில் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டித்தரும். சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, அதுக்கு பிறகு மந்திரி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதை கொடுக்கும். மாவட்ட செயலாளர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படி படி உயர்ந்து உயர்ந்து கட்சியில் வந்து பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம். மக்களிடையே பெரிய செல்வாக்கை கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு ஒருத்தரால் பெறவே முடியாது தன் வாழ்நாளில். அப்போ இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள், இந்த காவல்துறையில் 2 பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மதித்து மக்களுக்காக பகல் பார்க்காம, பொண்டாட்டி பிள்ளை கூட ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாமல், நம்மலாம் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களோட இதில் போய் உட்காந்தா தான் தெரியும். கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டி ஓட்டி மக்களுக்கு பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரோந்து போகிறாங்க. நம்மெல்லாம் ஜாலியாக தூங்குறோம் ஏசியில் படுத்துக்கிட்டு. அவங்கெல்லாம் வந்து அந்த மே மாதம் அந்த கடும் இதில் கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பண்ணி, ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான், தண்ணி போட்டிருப்பான், காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏற்றுறான், என்னென்னமோ நடக்குது. அவங்கள வந்து பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான், தாக்குறாங்க. எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்கள் 2 பகுதி இருக்காங்க. சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்குது. சில லஞ்சம் வாங்குவது, அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை வந்து ஆதாரமாக இருக்கக்கூடியது, சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காமல் இருக்கிறது, இதுவும் இருக்குது. சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால பல காவலர்கள், நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது. இது உண்மை. மிகப்பெரிய வாழ்க்கையே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு கூட சில பேர் போகிறாங்க. சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனுடைய, பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. நான் சொல்லக்கூடியது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவல்துறை அன்பர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு. பதவியில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து, ஏற்றங்களை கொடுத்து, ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு. ஹலோ. ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியரில் மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது, ஆங்கில புத்தாண்டு 1. அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அதாவது கட்டுமான துறை, அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், பில்டர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய பில்டர்ஸ். அவங்க சொல்லக்கூடியது தான், கொடிகட்டி பறந்தவர்கள், கடந்த 25 ஆண்டு 30 ஆண்டு கொடிகட்டி பறந்தவர்கள் இன்னைக்கு கம்பெனியை நடத்தவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு முனை ஆண்டாக வருகின்ற 2025ஆம் ஆண்டு வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகமும் ஒத்துப்போகணும். நீங்கள் கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக ஹோட்டல் துறையை நடத்தக்கூடிய அன்பர்கள், ஹோட்டல் நடத்துறதுங்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. பல தொழில்கள் பார்த்துருக்கோம். ஹோட்டல் தொழில் நடத்துறது விளையாட்டு இல்லை. நீங்கள் அந்த மாஸ்டர் செஃப்பை கட்டி காப்பாற்றணும், அந்த கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும், டேஸ்ட்டை ரீட்டைன் பண்ணணும், வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும், கடன் பால் விலை ஏறும் இறங்கும், காய்கறி விலை ஏறும் இறங்கும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் டெய்லியெல்லாம் ப்ரைஸை வந்து மீல்ஸ் இன்றைக்கி 120 ரூபா, நாளைக்கு 140, பிகாஸ் வெண்டைக்காய் வந்து 10 ரூபா ஏறிடுச்சு கிலோன்னு பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ சங்கடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஹோட்டல் துறை அதிபர்களுக்கு முக்கிய திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கிறவங்க ஒரு 4 பிரான்ச்சாக பெருகலாம்.
நல்ல வருமானத்தை வந்து ரெவின்யூ வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். இது ஒன்று. மெட்டல்ஸ், உலோகங்கள், இரும்பு, எஸ்பெஷலி அயன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு. அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருகின்ற 2025 இயர் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கொடுக்கும். இதெல்லாம் இருக்குது. ஆக இப்படி இருக்குது. இப்போ சனி பகவான் வந்து 9லேருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்கிறத பற்றி பேசணும். உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்போது குரு ரிஷபத்திற்கு ஆக மாட்டார். அவர் தனகாரகன், உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போகிறாருங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு சில பண வரவு வந்தாலும் அந்த பணத்தை கட்டி பிடிச்சி காப்பாற்றுறதுல நிறைய சவால்கள் இருக்குங்க. இதுதான் உண்மை. நம்ம போகிற போக்கில் 19 எல்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. எது நல்லா இருக்குமோ எது நல்லா இல்லையோ ஓப்பனாக பேசி தான். இப்போது இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் கவனிக்கணும். உத்து குரு பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போகிறார். சில பணத்தை கொடுப்பாரு, கொடுத்து கெடுத்துருவார். எப்படி கெடுப்பார்? கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க பணம் வரதை வச்சு. இந்த பணமும் வந்துடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேற ஒரு செலவு வரும். இதை கொடுத்துட்டு உடனே அங்கே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் முழிக்கிறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அப்படியே தள்ளி மாதிரி அடித்து விடுவாங்க. அதை பண்ணக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்காக அதை சொல்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் வேலை, தொழில், வியாபாரத்தில் இதிலெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025 மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள். இது உண்மை. இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பிரச்சனைகள் வரும். ஆஃப்டர் ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாகவே நீங்கள் எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறது, வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஓகே தான். ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது கூட உங்கள் மூஞ்சியில் ஆக்சிஜன் வைன்னு தான் சொல்கிறான். அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற குழந்தை மூஞ்சிலே வைகின்றான். உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது அதற்கான காலம். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத, விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும். அதில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இதை நீங்கள் பின்பற்றணும். ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, குரு பார்வை வந்தாலே கல்யாண வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு மேலே விழுறதுனால குரு ராகு மேலே பார்வையும் செலுத்துவார். அப்படிங்கிறதுனால பிற்பகுதியில் இந்த வரக்கூடிய ஆண்டோட பிற்பகுதியில் நிறைய யோகங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு சாதாரண கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை விட பெரிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடும். அதே மாதிரி கல்யாணம், தடப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும். காதலித்து ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றே தீரும். இது உண்மை. இன்னொரு சிறப்பான அம்சம் இந்த ஆண்டு என்ன? ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக வருது. குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் 100% 70% பெண்கள் மனசில் என்ன இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு தனியாக அடையாளம் இல்லை. நான் ஏதோ வீட்டில் வந்து முதல்ல அப்பாவுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் அண்ணா தம்பிக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் பிள்ளைக்கு கட்டுப்படுறேன். ஸோ எங்கேயோ நான் கட்டுப்பட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு, ஆறாத காயம் நம் நாட்டு பெண்கள் மனசில் இருக்குது. இந்த விஷயத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது அந்தந்த அப்பா, அந்தந்த சகோதரன், அந்தந்த கணவர், அந்தந்த மகன்களை பொறுத்தது. ஆக
தன்னிச்சையாக என்னுடைய முயற்சியினால நான் ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணா நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு 6 வருஷம் ஆகி வேலையை விட்டுட்டேன் குடும்பத்துக்காக, இப்போ திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பெண்ணா நீங்கள் ரிஷபராசியில் உங்களுக்கான ஆண்டு தான் இந்த ஆண்டு. எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பொற்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 95% அவுட் ஆஃப் 100 அப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் டெய்லி கொடுங்க. 2. 3வது 10 வயது 15 வயது உட்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்விக்கான உதவியையும் சாப்பாட்டுக்கான உதவியும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி என் உயிரினும் மேலான ரிஷபராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, மாத்ருகாரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025ல் ஏற்கனவே சொன்னபடி 3 பயிற்சிகள் இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறோம்? கடந்த 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள், மனிதனோட லைஃப்பில் பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேறு, பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேறு. அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது, அதை பயணிக்கும் போது நம்ம அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேறு. பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இருக்கும். இப்போது 7.5 சனி அஷ்டம சனியில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லணும். ஒளி பொருந்திய கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்திருக்கும். இது நாள் வரை 2.5 வருஷமா முக்கியமாக கடகராசி என்பர்களுக்கு நடந்ததில் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது. எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது. வேற எதை வேணா சமாளிக்கலாம், இந்த சுயமரியாதையை இழக்கும் போது மட்டும் மிகப்பெரிய வலி உண்டாகும். அப்பேற்பட்ட வலி சொல்லவே முடியாத வார்த்தையால். தவிர தான் கண்ணுக்கு எதிர இப்போ ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கார், மனைவியையும் குழந்தையவும் நல்ல செல்வமாக வளர்க்குறார், வாழ வைக்கிறார், வசதியாக வாழ வைக்கிறார், நல்ல வீடு மனை காரு வசதிகள். திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவருடைய வேலை போச்சோ வியாபாரம் போச்சோ அவரால் அந்த சரி அதே வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது சொல்லி மாளாது. அப்படி கடகராசி என்பர்கள் சொல்லனா துயரத்தில் இருந்து வந்த கடகராசி என்பர்களுக்கு விடி வெள்ளி ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. மார்ச் 29, 2025
கும்பராசியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பல இன்னல்களையும் பயங்கரமான இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த சோதனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்கப் போகிறார். நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்பது ஆண்டவன் மீது சத்தியம். இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் இந்த வீடியோவில். 1, 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவான், உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து உங்கள் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு வரப்போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு. அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி. உங்கள் 2ஆம் வீட்டிற்கு கேதுவும் உங்களுடைய 8ஆம் வீட்டிற்கு ராகுவும் வரப்போகிறார். ராசிக்கு 8ல் ராகு வரும்போது சில அபாயங்கள் உண்டு. அதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. என்னென்ன எது எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். உண்மையை உறக்கச் சொல்வோம். வெறும் முகஸ்துதிக்காக இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜோதிடமும் இல்லை, அது தர்மமும் இல்லை. சரியா இருக்கு, சரியா இல்லை, சரியா இல்லைன்னா என்ன பண்ணணும், இதை பற்றி பேசுறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ முதல்ல சனி பயிற்சியை பற்றி எடுத்தோம்னு சொன்னால் 8லிருந்து 9க்கு போகக்கூடிய சனி பகவானால முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், போலீஸ் வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் பேசக்கூடிய அத்துணை பலன்களும் பொதுவான பலன்களே. உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் 90% பேசும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது தான் உங்களுக்கான எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து தர எங்களால் இயலும். ஆக இந்த 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் பல நன்மைகள் உண்டு. சிறைவாசம், சொத்து தகராறு, போலீஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு, உடல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், கொடுத்த பணம் வரல நாம ஒருத்தர் கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறைந்தே போகும். இதுதான் அதிசயம். அடுத்தபடியாக இதில் சிக்கலும் உண்டு. உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய, அப்பா இருக்கிற இடத்துலேருந்து பிரிஞ்சு எதர் டிரான்ஸ்ஃபர் இல்லை வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளி நாடுகளுக்கு கூட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். இது 1. 2, எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரப்போகிறது. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அவருடைய 7ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்ப்பதனால் அடித்த அடி, இந்த அஷ்டம சனியில் வாங்கின அடி, தைரியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பயமாக இருக்கும். முன்னாடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது, இந்த பயத்தை சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சத்தியம். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய விரோதிகள் உங்கள்கிட்ட வந்து காலில் வந்து சரணாகதி அடைவார்கள். இதுவும் சத்தியம். இதனால் வரைக்கும் உங்களை ரொம்ப துச்சமாக பார்க்கறது, மனிதன் வந்து மரியாதை குறைவாக நடத்துவது. நான் பல தடவை என்னோட வாழ்க்கை சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க. அதாவது இவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், பணம் இல்லாதவனை, பதவியில் இல்லாதவனை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை. பணம் இல்லாத, அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சுருக்க முடியும், பதவி வச்சுருக்க முடியும். அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது. அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்மகிட்ட இன்னைக்கு நம்ம வந்து பணம் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு, when the ant is there, when the bird is alive, the bird eats the ant. when the bird is dead, the ant eats the birdன்னு சொல்லுவாங்க. பறவை உயிரோடு இருக்கும்போது பூச்சியை சாப்பிடும், பறவை செத்தவொடனே பூச்சி பறவையை சாப்பிடும். இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம். யார் ஒருத்தருமே நிரந்தரமாக ஜெயிக்கிறதோ நிரந்தரமாக தோக்கிறதோ இந்த வரலாறுல நடந்ததே கிடையாது. அதனால் இதுவரைக்கும் தோல்வியுற்ற நீங்கள், உங்கள் எதிரிகள் உங்கள் காலில் வந்து விழுவாங்க.
நீங்கள் யார் யார் உங்களை துச்சமாக பேசுனாங்களோ, அவமரியாதை பண்ணாங்களோ, அத்துணை பேரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நுழைய போகிறீங்க அப்படிங்கிறது ஆண்டவன் மீது ஆணை. 2 3 உங்களுடைய ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் சில சங்கடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும். நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு புது புது எண்ணங்கள் வரும். இதுதான் சிக்னல், சிம்டம். அடுத்தபடியாக உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் பழகத் தொடங்கும். நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தன்னறியாமல். இதெல்லாம் தான் சிக்னல். நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்களை பேசுவீங்க. இதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை நெகட்டிவ்லேருந்து தலைகீழாக மாறி பாசிட்டிவாக கண்டிப்பாக சத்தியமாக மாறும். ஹலோ, இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும் வருகின்ற புத்தாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நியூ இயரில் ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அஷ்டம சனியில் எல்லா வயதினருக்கும் அவஸ்தையில் பார்த்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதற்கேற்ற அளவில் நன்மைகள் மாறும். ரொம்ப வருஷமாக ஒன் சைடு லவ்வாகவே இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒன் சைடு லவ்வெல்லாம் மாறி 2 பக்கமும் ஒத்துக்கிட்டு பெற்றோரும் சம்மதிச்சு திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் நடைபெறும். திருமணம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதை செய்யும் போது யாராவது சங்கடத்தோடு செய்கிறாங்களா? ரொம்ப 100ல் ஒரு 5% தான் சொல்லும். 95% அந்த கனவு நாளை எதிர்நோக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெற்றவர்களுடைய 30 ஆண்டு கால உழைப்பை அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 நாளைக்கு 2 நாளைக்காக 30 வருஷ உழைப்பு கொண்டு வந்து அது மேலே போடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்கால கனவை அது மேலே மார்ட்கேஜ் பண்ணுறாங்க, அடமானம் வைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலகட்டத்தில் பல திருமணங்கள் உடைப்படுகிறது. இதற்கு பல வகையான காரணங்களும் இருக்குது. ஜோதிடம் ஒரு பெரிய காரணம், தவிர நடைமுறை வாழ்க்கை மாற்றங்கள், காலத்தினுடைய சக்கர மாற்றங்கள் எல்லாமே காரணம் இருக்குது. எதை நம்ம முன்னேற்றம்னு நினைக்கிறோமோ அது உண்மையாக நமக்கு முன்னேற்றமா அப்படிங்கிற ஞானம் இல்லாததும் ஒரு காரணம். நான் பெண்களுக்கு சொல்கிறேன், எதை நம்ம செய்துக்கிட்டு இருந்த தப்போ அந்த தப்பை நம்ம இன்னும் திருத்திக்கலை அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஆண்களுக்கு சொல்கிறேன், பெரும்பாலான நேரங்களில் இதில் ஆண்களுடைய தப்பா பெண்களுடைய தப்பா அப்படின்னு வாதாட முடியாது. காரணம், 2 பக்கமுமே தப்புகள் இருக்கத்தான் செய்யுது, இருக்கும். இதுதான் இயற்கையுடைய நியதி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிரிஞ்சு போன கணவன் மனைவி, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். யார் இந்த கூத்தாடி? சில நியாயமற்ற காவல்துறை அன்பர்கள், சில நியாயமற்ற வக்கீல்கள். எல்லோரும் அல்ல, எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸ்ன்னு வருதுன்னா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. நான் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், நீ எவ்வளோ கொள்ளையடிக்கலாம். அந்த குழந்தைகள் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம குழந்தைகள் நம்ம முக்கியம். என்ன நினைக்கிறாங்கன்னா, பல குழந்தைகளுடைய குடும்பங்களை கெடுத்து பல தரப்பட்ட குடும்பங்கள் பாழா போய் இவங்க குழந்தைகளுக்கு பெரிய அளவில் காசு சேர்த்து எதை சாதிக்கிறதுக்கு, என்ன சாதிக்கிறதுக்கு? இப்படி இருந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்றைக்குமே நம்ம எவ்வளவு ஜீனியஸாக இருந்தாலும், என்னதான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும் உண்மை ஜெயிக்கும். நம்ம செய்யக்கூடிய கர்மா கெட்டதெல்லாம் நமக்கு திருப்பி வரும், அது உண்மை. ஒரு சிலர் செய்ய பிரச்சனைனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தைகள்லாம் யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாமல் நீதிமன்றங்களில், குடும்ப நீதிமன்றங்களில் அழுகிற சத்தம் எல்லார் காதலையும் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மனசாட்சி உள்ள சில நபர்கள் மாற வேண்டும். அது தெய்வம் தான் அதுக்கு வழிவகுக்கணும். நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் செயல்படணும். இந்த மாதிரி பிரிந்து போன குடும்பங்கள் கடகராசியில் நீங்களாக பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது. 3வது மனுஷன் என்றைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டாங்களோ, அது வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம்,
அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம். அப்படி வந்தாலே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கவே முடியாது. உங்களுக்கான சண்டைகளை நீங்களே போட்டுக்கணும், உங்களுக்கான தீர்வுகளையும் நீங்களே தான் தேடணும். அப்படி தேடும்போது தான் அது உண்மையான தீர்வாகவும் இருக்கும். நீங்கள் வெளி மனுஷங்கள்கிட்ட போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் திருமண பந்தங்கள் ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டமாக இது மாறும். கடகராசி என்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர போகிறீங்க. ஒன்று, அந்த கூடான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி என்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும். மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும். அஷ்டம சனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும், உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும். பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டு போன பெயர் மறுபடி இல்லை, இவர் தப்பானவர் இல்லை, இவர் நல்லவர்னு சமுதாயமும் ஒத்துக்கும், சொந்தக்காரங்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க, நண்பர்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2ல் வரக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிற சிரமங்கள் இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால் கூட முடியாது. வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும், வேறு தேவை இருக்காது. பணத்தை சேர்த்து வைங்க. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள், தேவையில்லாத இப்போ தான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம், குடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் உண்மை என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சரியா? இது ஒன்று. போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் தான் நினச்சா உங்கள் உயிரையே குடிச்சிடும், குடும்பத்தையே அழிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. 2, 3 தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள். சேம், ஆணுக்கு ஆண் நட்பும் சரி, ஆணுக்கு பெண் நட்பும் சரி, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆஃப் பண்ணுப்பா. ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு 100% உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம், அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து கரு நீல வஸ்திரம் தானம் செய்து ரெடி பண்ணிங்கப்பா. எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாயாக இருக்கட்டும், 10,000 கோடியாக இருக்கட்டும், உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும். எல்லாத்தையோட முக்கியமானது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு, அதாவது தெருநாய்களுக்கு, காரா பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அளித்து வரும் என்று கூறி மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது மிதுன ராசி. போன புத்தாண்டுக்கு பல பிரபல தொலைக்காட்சிகளில் என்னோட இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருந்தேன் மிதுன ராசி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும்னு.
அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்காகவும் அந்த வீடியோஸு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் மாறுச்சு. ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 வரப்போகிற ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி 3 நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை தவறாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். மிதுன ராசி, காலபுருஷனுடைய 3ஆம் வீடு மிதுன ராசி. இந்த ஆண்டு நடக்க வேண்டியிருக்கின்ற 3 முக்கிய நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் என்ன முக்கியம்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வருவது யோகம். உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வருவதும் யோகம். ஆனால் ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு விரோதியான, உபயராசிக்கு விரோதியான ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு வருவது என்ன? 9ஆம் வீட்டில் தற்சமயம் வரை இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு போறாரு. அது மிகப்பெரிய நிகழ்வாச்சு. திருக்கணித பஞ்சாங்கப்படி அதுக்கு என்ன பதில்? இதை பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். நல்லதானா என்ன எதிர்பார்க்கலாம், என்ன பாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம், சாதக பாதகங்கள் என்ன, என்ன தீர்வு, நம்ம என்ன செய்யணும், நல்ல கிறிஸ்ப் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேசிடுவோம். மிதுனம், கடந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை பல மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்திருந்தாலும் கூட, எப்பவுமே எல்லா ராசியிலுமே 100% அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியோ கிரக நிகழ்வோ மாற்றங்களை கொடுக்க முடியாது. அந்த ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ப 60 முதல் 65% நல்ல மாற்றங்களையோ கெடு மாற்றங்களையோ மாறி மாறி செய்யும். பல மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சில மிதுன ராசி அன்பர்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லையே சார், சும்மா நீங்கள் என்ன உருட்டுறீங்க, எங்களுக்கு எல்லாம் கெட்டதாக நடக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு மென்டாலிட்டி உண்டு, நீங்கள் நல்லதை சொன்னீங்கன்னா சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காரு, கெட்டதை சொன்னீங்கன்னா ஒரே நெகட்டிவ்ப்பா. சார் நெகட்டிவாக பேசாதீங்க சார். அப்போ ஒருத்தர் நல்லதையும் சொல்லக்கூடாது கெட்டதையும் சொல்லக்கூடாது, நடுவில் ஒருத்தர் பேச முடியுமா? இதை கமெண்ட் பண்ணுறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நடுவில் நல்லதும் பேசாமல் கெட்டதும் பேசாமல் ஒரு 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் பேச முடியுமா? நாம் உள்ளதை உள்ளபடி பேசுவோம். புரியுதா? அதனால் இந்த 2025 ஏற்கனவே சொன்னபடி 2024 விட இன்னும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ற்கு மாறும்பொழுது அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறதுனால யார் யார் மிதுன ராசியில் தொழில் செய்யணும் அப்ராட்ல, ஏன்னா 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு வெளிநாட்டை குறிக்கும், உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். அப்போ அப்ராட்ல ஐடியில் இருக்கீங்களா மிதுன ராசியில், சார் ரொம்ப வருஷமாக சார் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை, இந்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த பிஆர் வாங்கணும், இல்லை விசா, லேண்டிங் பிஆர் விசா எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களில் இந்த பண தொல்லைகள், பண வரவு இல்லாமல், அதாவது கொடுத்த பணம் வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 நடக்கும். நம்பி ஏமாந்து போகிறது மிதுன ராசிக்கு கை வந்த கலை. நம்பி ஏமாந்து போகிறது, ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போகிறது, மறுபடியும் நம்புறது, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். முக்கியமாக நண்பர்களாக முதல்ல வரக்கூடியவங்க மிதுன ராசிக்கு அப்படியே விரோதியாக மாறுவாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும். உள்ளேயும் போக முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல், துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். பல பேர் ஆமை வீடுக்குள்ளே புகுந்தா மாதிரி இந்த மிதுன ராசி நண்பர்களில் சில பேர் ஆமை புகுந்தாவும் நல்லது தான், ஆனால் சில நண்பர்கள் தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து குடும்பத்தையே பாடுபடுத்தியிருப்பாங்க, அந்த குடும்பமே செதஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆண்டு தேங்காவை எடுத்து 2 செதறுகாயாக உடைச்ச மாதிரி உங்களுடைய எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ண போறீங்க. இதுதான் உண்மை. 2, இந்த ஃபர்ஸ்ட் 4 மாதம்
இந்த சனி பகவான் 9லேருந்து 10க்கு போவார், மார்ச் 29. அது முடிஞ்சு ஏப்ரல். இந்த குரு பயிற்சி 6 வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பயங்கர எரிச்சலும் டிஸ்கம்ஃபர்ட் என்பது காணப்படும். இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை டிஸ்கம்ஃபர்ட், தேவையில்லாத எரிச்சல், யாரை பார்த்தாலும் கோபம் வரும். வார்த்தையை விட்டுடாதீங்க, மாட்டிக்குவீங்க. கவனமா இருங்க. பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். பிறந்த ஒவ்வொரு உயிரும் தான் அனுபவிக்க வேண்டிய நல்லது, தான் அனுபவிக்க வேண்டிய கெட்டது, இதையெல்லாம் அனுபவிச்சே ஆக வேண்டும். அனுபவிச்சாதான் அடுத்த பிறவியும் எடுக்க முடியும். இதை யாரும் தவிர்க்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பதவி சக்தி இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வத்துடைய கட்டளை இது. முதல் 6 மாதத்துக்கு முதல் 6 மாதத்திற்கு நான் சொன்னேன் ஏற்கனவே, பயங்கரமாக எரிச்சல் வரும், கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு. உங்கள் டங்கு, நாக்கை ரொம்ப கவனமாக கையாளணும். வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையே விட்டுட்டா மாதிரி. இந்த வார்த்தையை மறக்காதீங்க. பொதுவாக இந்த ஆண்டு நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு நம்ம பேசிட்டு வரோம். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூதாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசி அதீத கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் அப்படி 5 ரூபா வச்சு ஆடுறேன்ற போது 5 லட்சம் 5 கோடி போயிடும் கண்ணிமைக்கிற நேரத்தில். அதே மாதிரி கூடா நட்பு கெடுக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோன்னா, பணம் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு பல பேருக்கு கடன் கொடுக்கணும். உங்கள் பணத்தை நீங்கள் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒருத்தன் நீ யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்களோ அவர் உங்களை டாராக கிழிச்சிட்டு இருக்காரு, உங்களை அவமானப்படுத்துறாரு. நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் உங்களால் கேட்க முடியல, என்னதான் பண்ணாலும் வாங்கவும் முடியல. இந்த ஆண்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வரும். ஆனால் இனிமேல் நீங்கள் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல யாருக்கும் கொடுக்காதீங்க, யார்கிட்டையும் வாங்காதீங்க. உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க. பணம் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணுறேன், சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணாதீங்க. சம்பாதிச்சதுக்கப்புறம் எது முக்கியமோ தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, குறித்து வச்சுக்கோங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடும் இந்த ஆண்டில். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தந்தை ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஒரு முடியும் தருவாயில் இருக்காங்க அப்படின்னா சொத்து பிரிக்கிற இடத்துல தகராறுகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கா மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் மிதுன ராசியா இல்லை உங்கள் சம்மந்தப்பட்டவங்க யாராவது மிதுன ராசியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸில் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கோர்ட்டு கேஸ் நடக்குதா, தனியாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான விஷயத்தை செய்து உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். 1. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. அதீத கவனம் தேவை. ஜென்ம குருவாக நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வரும்னு சொல்லலை, வரலாம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய நட்பு பரஸ்பர ஒத்துமையிலும் கவனம் தேவை. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டோட பிற்பகுதியில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். செட்டில் ஆகக்கூடிய யோகங்களை தன்னாலே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திருப்பி உள்நாட்டுக்கு வரணும்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லா அமையும். சொந்த நாட்டிற்கு திரும்பக்கூடிய, சார் ஒரு 10 வருஷம் சார், 15 வருஷமாக நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்தியாவுக்கு செட்டில் ஆகணும் சார், இப்படி சொல்லக்கூடவங்க தான் இன்றைக்கி அதிகம் அப்ராடு போகணும்னு சொல்கிறவங்களோட. ஏன்னா இந்த நாட்டில், இப்போ நாம் இருக்கக்கூடிய நாட்டில் நான் பல நாடுகளில் இருந்திருக்கேன். இங்கே இல்லாதது, எந்த நாட்டிலையும் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முக்கியமாக சொல்கிறேன், இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொல்யூஷன் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே என்ன வசதிகள் இருக்குன்னா 24 மணி நேரமும் சாப்பிட முடியும்.